மருதாணி வச்சா இவ்வளோ அழகாக இருக்குமா? நீங்கள் காலில் மருதாணி வச்சுருக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி காலில் மருதாணி வச்சோடனே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் காலும் நல்ல அழகாக நல்ல பட்டு மாதிரி நீங்களே நினச்சா கூட பல மாதம் அழியாமல் அப்படியே இருக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மருதாணி இலையே போதும். ஒருவேளை உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா மருதாணி பவுடர் கூட வாங்கி இப்படி செஞ்சு வச்சாவே போதுங்க. ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. அதே மாதிரி ரொம்ப டைமும் எடுத்துக்காது. ஒரு தடவை இதை செஞ்சு வச்சா கூட பல மாதம் நாம் இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழத்தில் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதோட தோல் மட்டும் இருந்தது, தோலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி கருப்பட்டியோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துக்கிறேன். சின்ன ஒரு கட்டை மட்டும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டேங்க. வெல்லம் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இதுக்கு பதிலாக சீனியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம 3 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ 3 பிரியாணி இலையை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது கிராம்பு தான். நல்ல ஒரு பிரைட் கலர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த கிராம்பை சேர்த்துக்கிறோம். 3 கிராம்பு வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய தண்ணி வரைக்கும் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாமா, தலைக்கு இதை அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி நல்ல கலர் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் பார்த்திங்கன்னா இதே வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். இதை நமக்கு தலைக்கு அப்ளை பண்ண முடியுமா, வெறும் கை அல்லது கால்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தோல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்கணுன்னு கிடையாது. கொஞ்சம் காஞ்சு போன எலுமிச்சை பழத்தோல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க. உண்மையாகவே இந்த எலுமிச்சை பழத்தோல் போடுறதால நல்ல டார்க் கலர் கிடைக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே தூக்கி ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கைப்பிடி அளவு மருதாணி இலைகளை கிள்ளிட்டு வந்திருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகளாக பார்த்து. ஒருவேளை உங்ககிட்ட மருதாணி இலை இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி பவுடர்னு கேட்டால் போதும். அந்த மருதாணி பவுடர் வாங்கி இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மருதாணி இலை கிடைக்கலன்னா மருதாணி பவுடர் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் இதே மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இப்போ மருதாணி இலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கிள்ளி எடுத்துக்கலாம். குச்சிகள் நீட்டி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அரையும் போது அந்த தொக்கெல்லாம் இடையில மாட்டிக்கும். நம்ம வைக்கும்போது கரெக்டாக வராது. இப்போ இந்த தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தண்ணி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. மருதாணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரியே முதல்லையே நீங்கள் தண்ணியை காய்ச்சி வச்சுக்கோங்க. மருதாணி இலையை நம்ம அரைக்கும்போது முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணுங்க. அந்த பொருளையும் நம்ம சேர்த்தா தான் மருதாணி பவுடர்லேயும் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ எல்லா இலைகளையும் கிள்ளிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டோம். ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியில் முதல்ல கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. முதலே நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பார்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. முக்கியமான இன்னொரு பொருள் என்னென்னா புளி தாங்க. சின்ன ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி அப்படி இதில் சேர்த்துருந்தேன். ஒருவேளை உங்ககிட்ட மருதாணி பவுடர் தான் இருக்குது, இலை எதுவும் இல்லை அப்படின்னா இந்த தண்ணி காய்ச்சும் போதே கொஞ்சம் அந்த புளியையும் போட்டு காய்ச்சிடுங்க. தேவையான அளவுக்கு புளி போட்டு காய்ச்சிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை அந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி தான் நம்ம மருதாணி பவுடரை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மருதாணி பவுடரை பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. மினிமம் நம்ம 1 மணி நேரம் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம மருதாணி இலையை அரைச்சாலும் உடனடியாக நம்ம கையில் எடுத்து வைக்கக்கூடாது. மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட நம்ம டைம் கொடுத்துக்கலாம். அந்த டைமில் இந்த மருதாணி இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரைக்கும் போது நல்ல பச்சை கலரில் இருக்கும். இதுவே டைம் போக போக அதில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர் எல்லாம் இறங்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து நம்ம கையிலையோ கால்லையோ வச்சோன்னா நல்ல நிறம் கிடைக்கும் நமக்கு. அதனால தான் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது. நான் இன்றைக்கி காலை ஒரு டிசைன் போட்டிருக்கிறேங்க. அதனால் இதே டிசைனில் தான் வைக்கிறேன். இப்போ காலை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தைல வகைகள் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறம் நல்ல சீக்கிரமாக இறங்கிவிடும் காலை. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நிறைய பேருக்கு மருதாணி வைக்கும்போது ஜலதோஷம் பிடிக்குது, தலைவலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட கையில் மருதாணி வைக்கும்போதும் இதே மாதிரி செஞ்சால் கூட நிறமும் நல்லா சீக்கிரமாக பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலர் கிடைக்கும். மருதாணி வைக்கிறதால தலைவலி பிரச்சனை, ஜலதோஷம் பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. இப்போ இன்றைக்கி நான் காலில் தான் வைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கையில் வச்சிருந்ததால் அந்த கையில் அந்த தடையும் அப்படியே இருக்குது, அது போகவே இல்லை.
காலுக்கு மருதாணி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்ததால் சரி காலுக்கே போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி. இதே மாதிரி காலில் போட்டால் கூட ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி காலுக்கு அந்த நிறம் வந்ததும் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு கலர் கிடச்சிருந்ததுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன், நல்ல டிசைன், இதை விட சூப்பராக இருக்கக்கூடிய டிசைன் ஏதாவது தெரிஞ்சுன்னா அந்த டிசைனையும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கிறேன். இதுவே ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி சின்னதாக ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இது போடுறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க, மருதாணி அரைக்கும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மருதாணி பவுடரையோ அல்லது கொஞ்சம் கோதுமை மாவையோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மருதாணி போட்டுக்கலாம். இன்னொரு டவுட் என்னென்னா, இதை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மருதாணி அரைக்கும்போது நம்ம புளி சேர்த்துருந்தோம். அது மட்டும் சேர்க்காம மற்ற பொருட்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மருதாணி நம்ம அரைச்சி வச்சா கூட நமக்கு தலை நல்லா செவந்து வரும். அந்த புளியை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும். அது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அப்ளை பண்ணனா வந்து முடி உதிர்வு ஏற்படும். இப்போது நான் வந்து காலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சீனி எடுத்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே காய்ச்சி வச்ச தண்ணி இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சீனி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சீனியை இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சி வந்திருக்குது. நம்ம வச்ச மருதாணியும் கொஞ்சம் காஞ்சி வரணும். ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு காஞ்சி வந்துடும். தண்ணி சொட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்ணியை மறுபடி வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அந்த கலரெல்லாம் கீழே வடிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வைக்கிறது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் கிடைக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும் கலரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறோம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டேன். நைட் டைமில் நம்ம வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்படி வச்சோம் அப்படின்னா இந்த கால் அப்படி இப்படி திருப்பும்போது அது வந்து அங்கங்கே அப்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பகல் டைம்லேயே இது வச்சுக்கோங்க. இப்போ வச்சு அரை மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ கழுவி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பரான நிறம் வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் மருதாணி இலை இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வருங்க. மருதாணி இலை இல்லாட்டாலும் பரவாயில்ல, மருதாணி பவுடர் கூட வாங்கி வச்சு பாருங்கள். செம்மையான கலர் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் போக போக இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நம்ம மருதாணி இலையோ இல்லை மருதாணி பவுடரோ கையில் வச்சோன்னா உடனடியாக நமக்கு ஒரு டார்க் கலர் கிடைக்காது. கொஞ்சம் டைம் போகவோ அல்லது 2 நாள் கழித்து பார்க்கும்போது இன்னும் நல்ல டார்க் கலரில் வந்திருக்கும். காலில் மருதாணி போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காலுக்கு கொலுசே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 2 கால்களையும் போடலாம். இந்த டிசைனை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கிறவங்களே உங்ககிட்டே கேட்பாங்க, கால் எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்கள் காலில் இருக்க டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது, எப்படி போட்டிங்க, இது எப்படி இந்த அளவுக்கு சிவந்து வந்திருக்கு அப்படின்னு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.